பின்வருவனவற்றில் மீ போமா எல்சிஎம் காண்க. 9/9/2023 அன்னைக்கு கேட்டிருக்காங்க. 24 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இசட் நடுக்கு 4 கமா 8 எக்ஸ் கியூப் ஒய் நடுக்கு 2 இசட் நடுக்கு 2 கமா 16 எக்ஸ் ஒய் நடுக்கு 2 இசட் நடுக்கு 3 அப்படின்னு கொடுத்துட்டான். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நான் முதல்ல எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ எழுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரு ஒய் கியூபு இசட் நடுக்கு 4. அடுத்தது எக்ஸ் கியூபு ஒய் ஸ்கொயரு இசட் ஸ்கொயரு. அடுத்தது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயராக பார்க்குறேன் கியூப். சரிங்களா? ரைட். இப்போ இதை எழுதிக்கிட்டேன். எழுத்து மட்டும் எழுதிட்டுனா எல்சிஎம்னா எத்தனை முறை ரிப்பீட் ஆகியிருந்தாலும் ஒரு எழுத்தை மட்டும் எழுதிக்கணும். எக்ஸ் 3 இடத்துல இருக்கு, ஒரு எக்ஸ் எழுதிங்க. ஒய் 3 இடத்துல இருக்கு, ஒரு ஒய் எழுதிங்க. இசட் 3 இடத்துல இருக்கு, ஒரு இசட்டை எழுதிக்கிட்டேன். இப்போ எல்சிஎம் எல்னா லோ ஹை பவரை செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ பெரிய நம்பர் 3 தான், அதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு ஒயில. அப்போ இது பெருசு 3, அந்த 3 இங்கே எழுதிக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. எது பெருசு? 4 தான், அந்த 4 இங்கே எழுதிக்குங்க. அப்போ எக்ஸ் நடுக்கு 3 ஒய் நடுக்கு 3 இசட் நடுக்கு 4 அப்படின்னு வருது. ஆப்ஷன் அப்படியே செக் பண்ணா நீங்களே பாருங்க, இசட் நடுக்கு 4 தான் வரணும். இது மட்டும் தாங்க இருக்குது. கரெக்டா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா நல்லா பாருங்க, எக்ஸ் நடுக்கு 3 ஒய் நடுக்கு 3 இசட் நடுக்கு 4ன்னு இருக்கு. சரிங்களா? இதே ஆப்ஷன் டில பார்த்தா எக்ஸ் நடுக்கு 2ன்னு கொடுக்குறான். நமக்கு எக்ஸ் நடுக்கு 3 தான், ஒய் நடுக்கு 3 தான், இசட் நடுக்கு 4 அப்படின்னு பார்த்தா இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. கண்ணை மூடி டிக் பண்ணலாம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை.